மாதவிடை காலத்துக்கு பிறகு கண்டிப்பாக மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. மாதவிடை வரது நின்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மாரடைப்பு வரக்கூடிய சதவீதம் சேமாக தான் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதாவது பெண்களோட உடல்நிலை. சரிங்களா? நம்ம பல பேர் மத்தியில் ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது என்னென்னா, பெண்களுக்கு மாரடைப்பு வராது. வீட்டில் அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ யாராவது ஒருத்தர் நெஞ்சு வலி அப்படின்னு சொல்கிறது அதே கஷ்டம், சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி மறைச்சிருவாங்க. நம்ம ஊருங்களில் நம்மள்ட்ட வீட்டில் இருக்கவங்க நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க வலிக்குதுன்னா கூட. அதை மீறி சொன்னாலும் ஒரு ஜென்ரலாக ஒரு பர்செப்ஷன், அதாவது பெண்களுக்கு மாரடைப்பு வராது அப்படின்றது பொதுவாகவே இருக்குது. இதில் ஏதாவது உண்மை இருக்கா டாக்டர், இல்லை இது பொய்யா? ஓரளவுக்கு உண்மை இருக்குங்க. அது என்னென்னா, பெண்களுக்கு இந்த மாதவிடை வரும்போது சுரக்கக்கூடிய ஹார்மோனில் ஈஸ்ட்ரோஜன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து மாரடைப்புலேருந்து பெண்களுக்கு மாரடைப்பு வரதை ப்ரிவென்ட் பண்ணுது. ஆனால் மாதவிடை வரது நின்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மாரடைப்பு வரக்கூடிய சதவீதம் சேமாக தான் இருக்குது. ஈவன் சில டைம் வந்து பெண்களுக்கு ஆண்களோட அது கூட இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் பெண்களுக்கு மாரடைப்பு முற்றிலும் வராது அப்படின்றது தப்பான அறிகுறி. சரிங்க, ஒரு 30 வயசு பொண்ணு, 35 வயசு பொண்ணு, இவங்களில் யாருக்காவது நீங்கள் மாரடைப்போட பார்த்துருக்கீங்களா டாக்டர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அடுத்து. அப்போ கண்டிப்பாக ஒரு 35 வயசு பெண்மணிக்கு நெஞ்சு வலி வந்தால் மாரடைப்பு இல்லையா? கண்டிப்பாக வீட்டிலே இருக்கலாமா? ஜெலுசில் குடிக்கலாமா? பேன் மாத்திரை சாப்பிட்லாமா? அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்து வருது. அப்படியா? அப்போ யாருக்கு வரலாம் சின்ன வயசில் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதி இருந்தால், பெண்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்து அவங்க வந்து 30-35 வயசு இருந்தால் கூட அவங்க நெஞ்சு வலி வந்தால் அது மாரடைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. அதே மாதிரி பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கருப்பைகளில் இருக்க பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கும் மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி.